எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சோளத்தை வச்சு ஒரு ரெசிபி தான். யாருக்கெல்லாம் சோளம் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சோளம் வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்துட்டு ஸ்வீட் கார்ன். இப்போல்லாம் ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக சின்ன பிள்ளைகளுக்கு எங்கேனாலும் இந்த கடையில் போகும்போது ஸ்வீட் கார்ன் கிடைக்கிது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுற்றி ஒரு கத்தியை வச்சு குத்தி நல்லா சோளத்தை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும். சுற்றி நல்லா லைட்டாக கருப்பு அடிக்கிற வரைக்கும் நல்லா சுட்டிட்டு, இதில் சோளத்தில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஃபைபர் இருக்குது, வந்து கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் ரத்த சோர்வுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஃபாலிக் ஆசிட் நிறைய இருக்குது இதில். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிரெயின் ஒர்க்குக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் விட்டமின் பி இருக்குது. அதனால் நம்ம உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. சோளில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு எப்போவுமே சாப்பிட்ணுன்னு கிடையாது. கிடைக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். அந்தந்த சீசனில் இது வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே கொடுக்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம சுட்ட சோளத்தில் கொஞ்சம் உப்பு, வத்தப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி எடுத்திருக்கேன். எலுமிச்சப்பழம், இந்த எலுமிச்சப்பழம் வந்து ஒரு அரை பழத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பு நல்லா லைட்டாக சூடாக இருக்கிற போதே இந்த சோளத்து மேலே நல்லா தடவி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்போவாவது ஒரு தடவை தானே சாப்பிட்றோம். கேஸில் சுடுறது வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது நல்லது தான். இந்த சீசன் இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து காரத்துக்கு வத்தப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். வேணால் பச்சை மிளகாவை கூட அரைச்சி இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா தடவிட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.